Oppo வந்து Reno 13 மற்றும் Reno 13 Pro ஆகிய ரெண்டு ஸ்மார்ட் போன் வந்து ஜனவரி 9ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்றதா இருக்காங்க. இந்த ரெண்டு போன்ல என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த போன்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ரெண்டு போன்லோட டிஸ்ப்ளே பத்தி பார்க்கலாம். டிஸ்ப்ளேயோட சைஸ் ரெண்டு போன்லயும் மாறுது, மற்றபடியாக ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் காமனான விஷயமா தான் இருக்கு. அதன்படி பார்க்கும்போது ஓப்போட Reno 13 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு 6.59 இன்ச்க்கான டிஸ்பிளேயும், அதே ஓப்போட Reno 13 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு 6.83 இன்ச்க்கான டிஸ்பிளே வருது. ரெண்டு டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து 1.5K ரெசல்யூஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள OLED பேனலாக தராங்க. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 240 Hz டச் சாம்பிளிங், 1200 nits பீக் பிரைட்னஸ், 3840 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட் மாதிரி விஷயங்கள் தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயா இருக்கு, ஃபிளாட் டிஸ்பிளேயா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. மற்றபடியே டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்றாங்கிறது கம்பெனி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரு நல்ல ஒரு டீசென்டான டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லையும் டிஸ்பிளேயோட சைஸ் மட்டும் தான் மாறுது தவிர மற்றபடியாக டிஸ்பிளேயோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் காமனாக தான் இருக்கு. அடுத்ததாக இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஓப்போட Reno 13 மற்றும் 13 Pro ரெண்டுலையுமே வந்து காமனான ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. அதாவது மீடியடெக்கோட Dimensity 8350 அப்படிங்கிற ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இதோட கிளாக் ஸ்பீடை பொறுத்தவரை நமக்கு 3.35 GHz வரையும் போகுது. அதே கிராஃபிக்ஸ் பார்க்கும்போது நமக்கு மாலியோட G615 M66 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து Dimensity-யோட 8300க்கு சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா ப்ராசஸரோட ரேங்கிங் வந்து ஒரு 20 ரேங்க் கிட்ட வந்து நெருங்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கும். ஸோ ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் மாதிரியான விஷயங்கள் கூட கண்டிப்பாக இதில் விளையாட முடியும். மற்றபடியாக ரெண்டு ஃபோனுக்கும் RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் பொறுத்து நமக்கு வந்து 12 GB RAM இருந்து ஆரம்பிச்சு மேக்ஸிமமாக 16 GB வரையும் கொடுக்குறாங்க. அது ஸ்டோரேஜ் பொறுத்து 256 GB இருந்து ஆரம்பிக்குது. இப்போ ரெண்டு ஃபோனோட RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மற்றபடி RAM வெர்ஷன் LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு டீசென்ட்டாக கண்டிப்பாக இந்த ஃபோனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ரெண்டு ஃபோனும் நமக்கு Android 15 வாய்ஸில் கலர் வாய்ஸ் 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸர் என்ன ஆகுது. இந்த ஃபோனில் பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா பீக்கன் லிங்க் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக ப்ளூடூத் வழியோடய கால் பண்ணலாம் சொல்கிறாங்க. பக்கத்தில் ப்ளூடூத் ரேஞ்ச் உள்ள டிவைசஸ் மூலமாக நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் உள்ள டிவைசஸ் கால் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது போய் லிங்க் பூஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க்கோட செல்லுலர் ரெசப்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தரும் சொல்கிறாங்க. இது போய் டாக்குமெண்ட்ஸ் ஆப் இருக்குது. அது மூலமாக டாக்குமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா சம்மரி ரீரைட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எடிட் பண்ணுறதுக்கு. இது போய் டூல் பாக்ஸ் 2.0 அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக ரைட்டர் ரிப்ளை மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இது போய் சம்மரி டிரான்ஸ்லேட்டர் ரைட்டர் ரிப்ளை மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த வாய்ஸோட கொடுக்குறாங்க. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோன்லையும் கேமராஸில் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஓப்போட Reno 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. சென்சரோட சைஸை பொறுத்தவரைக்கும் இது ஒரு 1/1.95 இன்ச் சென்சராக வருது. f1.8 ஆப்பர்ச்சரில் ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த கேமரா வருது. இந்த பிரைமரி கேமராவுக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு வந்து ஷேக்கினஸ் இல்லாமல் வந்து வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். ரெண்டாவது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது மூலமாக 112 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்கலாம். இந்த கேமராவில் நமக்கு சோனியோட IMX355 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பர்ச்சரில் வருது. மற்றபடி பிரைமரி கேமராவில் நமக்கு 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். மூணாவதாக ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. அதே ஓப்போவோட Reno 13 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX890 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ ஓப்போட Reno 13ல் கொடுத்த IMX882 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த Reno 13 Proவில் உள்ள IMX890 சென்சர் கூட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். சென்சரோட சைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த கேமரா 1/1.56 இன்ச்சுக்கான சென்சராக வருது. f1.8 ஆப்பர்ச்சரில் தராங்க. மற்றபடி இதுக்கும் ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவதாக நமக்கு ஓப்போட Reno 13ல் பார்த்த அதே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான 3.5x பெரிஸ்கோப் கேமரா கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட Gen 5 சென்சராக வருது. இது f2.8 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி பிரைமரி கேமராவில் இந்த ஃபோன்லையும் 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரை கேப்சர் பண்ணலாம். அதே ரெண்டு ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இதுவுமே சாம்சங்கோட Gen 5 சென்சராக வருது. f2.0 ஆப்பர்ச்சரில் தராங்க. மற்றபடி ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். மற்றபடி கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இல்லை பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது லைவ் ஃபோட்டோ அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. அது மூலமாக ஒரு 1.5 செகண்ட்ஸில் வந்து ஒரு 2K ரெசல்யூஷன் வீடியோ வந்து கேப்சர் பண்ணும். சிம்பிளாக சொன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி ஒரு ஃபோட்டோ கிளாரிட்டியில் வந்து ஒரு வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணும். லைவ் ஃபோட்டோ சொல்லி இது வந்து சொல்கிறாங்க. இது போய் கிளாரிட்டி என்ஹான்சர் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. அது மூலமாக ஒரு ஏதாவது ஒரு ஃபோட்டோ 10x ஜூமில் வந்து எடுத்தீங்கன்னா கூட அது கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் கூட அதை வந்து அப்ஸ்கேல் பண்ணி தரும். இது போய் அன்பிளர்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது
மூலமாக பிளரான போட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா அதில் ஷார்ப்னஸ், கலர்ஸ் மற்றும் டைனமிக் ரேஞ்ச் எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரும். இது போய் ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது மூலமாக ரிஃப்ளெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு கிளாஸ்க்கு பின்னாடி ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா வந்து கிளாஸ் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தரும். இது போய் ஏஐ 2.0 அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. இந்த ஃபீச்சர் பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல தேவையில்லாத சப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ண நினைச்சா பண்ணலாம். இது போய் போர்ட்ரேட்டுக்கும் பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த ஏஐ போர்ட்ரேட் அப்படிங்கிற ஃபீச்சர்ல வந்து அட் அ டைம்ல வந்து 10 ஃபேஸஸ் வந்து ரெகனைஸ் பண்ண முடியும் சொல்றாங்க. அது மூலமா ஃபேஸ்ல உள்ள டீடைல்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் சொல்றாங்க. இது போய் ஏஐ நைட் போர்ட்ரேட் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. லோ லைட்ல எடுக்கிற அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தர முடியும் சொல்றாங்க. ஏஐ கிளியர் ஃபேஸ்ங்கிற ஃபீச்சர் இருக்கு. அது மூலமாக ஃபேஸை வந்து கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஏஐ பெஸ்ட் ஃபேஸ்ங்கிற ஃபீச்சர் இருக்கு. அது மூலமாக போட்டோ எடுக்கும்போது கண்ணெல்லாம் மூடிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திறந்து இருக்கிற மாதிரியாக வந்து செட் பண்ணி தரும். இந்த மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது போய் இதுல வந்து ஏஐ ஸ்டுடியோ ஆப் அப்படிங்கிற ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. அது மூலமாக ஏஐ மோஷன் அப்படிங்கிற போட்டோஸ் இருக்கு. அது மூலமா ஸ்டாட்டிக்கா இருக்கிற ஒரு நார்மல் போட்டோ எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அது மூவ் பண்ற மாதிரியாக மாறி தரும். இது போய் ஏஐ இமேஜ் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த போன்ல ஐஆர் ஸ்கேனரும் இருக்கு. நான் ரிமோட்டா கூட இந்த போனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆடியோ பொறுத்து நமக்கு வந்து இந்த போன்ல யூஎஸ்பி டைப் சி ஆடியோ தராங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட. மற்றபடி சைனால இந்த போன் வந்து லான்ச் பண்ணும்போது IP66, 68 மற்றும் 69 அப்படிங்கிற 3 ரேட்டிங் இருந்துச்சு. இந்தியாவுக்கு வரும்போது IP68 கான ரேட்டிங் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை ரேட்டிங் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரிபிள் ரேட்டிங்லயும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஐபி ரேட்டிங்ல கொண்டு வராங்கன்னு. ஸோ ஒருவேளை ட்ரிபிள் ரேட்டிங்ல கொடுத்தா ஆக்சிடென்டலா போன் திடீர்னு தண்ணிக்குள்ள விழுந்தா கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கான்னு சொல்றாங்க. மற்றபடி போனோட திக்னஸ் பார்க்கும்போது Oppo Reno 13 எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 7.24 mm திக்னஸோட 181 கிராம் வெயிட்ல வருது. அதே Oppo Reno 13 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 7.55 mm கான திக்னஸோட 197 கிராம் வெயிட்ல வருது. அதே நெட்வொர்க்ஸை பத்தி பேசலாம். இந்த போனுக்கு நமக்கு 5G கான SANC சப்போர்ட், டியூயல் 4G VoLT, Wi-Fi 6, Bluetooth 5.4 மாதிரி விஷயங்கள் தராங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். பேட்டரிஸ் ரெண்டு ஃபோனையும் வித்தியாசம் படுது. அது மாதிரி பார்க்கும்போது Oppo Reno 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 5600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதே Oppo Reno 13 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 5800 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. கூட ஒரு 200 mAh வருது. மற்றபடியாக ரெண்டு ஃபோன்லையுமே வந்து வயர்ட் சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 80 வாட்டில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா Oppo Reno 13 Pro வாங்கினீங்கன்னா அதில் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சரும் இருக்குது. அதாவது 50 வாட்டில் வந்து வயர்லெஸில் சார்ஜ் பண்ண முடியும். கடைசியாக கலர்ஸை பற்றி பார்க்கலாம். Oppo Reno 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பட்டர்ஃப்ளை பர்பிள், கேலக்ஸி ப்ளூ, மிட்நைட் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. அதே Oppo Reno 13 Pro எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்பிள், பிளாக் மற்றும் ப்ளூ வித் ஸ்டார்லிங் அப்படிங்கிற ஒரு கலர்ஸ்ல வருது. கடைசியாக இந்த போனோட பிரைசிங் வந்து பார்க்கலாம். அதாவது Oppo Reno 13 வந்து சைனால லான்ச் பண்ணும்போது பிரைசிங் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 31,000 வந்துச்சு. இந்தியாவில் வரும்போது எப்படி ஒரு 35,000 அல்லது 36,000 செக்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே Reno 13 Pro வந்து 39,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் எப்படி பார்த்தாலும் ஒரு 45,000 50,000 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பிரைசிங் இந்த போனை லான்ச் பண்றாங்கன்னு. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபோனை வந்து ப்ரைஸிங் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Oppo Reno 13 வந்து ஒரு 35,000 லான்ச் பண்ணாங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். அதே Oppo Reno 13 Pro வந்து ஒரு 42,000 43,000 லான்ச் பண்ணாங்கன்னா ஓகே. அதை விட்டு அதுக்கு மேலே வந்து போச்சுன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது டிஸ்பிளேயோட சைஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த பேக் சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா கேமரா, அந்த டெலிஃபோட்டோ கேமரா வந்து Reno 13 Proல இருக்குது. பேட்டரியோட சைஸ் மட்டும் தான் மாறுது தவிர மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் எல்லாம் காமனாக தான் இருக்குங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த Oppo Reno 13 மற்றும் 13 Pro ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.